பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்தோட தொழுதுட்டு அல்லாட பொறுப்பிலிருந்து இந்த வார்த்தைகளை நான் பேசுறேன். ஃபஸ்லான் புறம்பாவ உங்களுடைய சேவைகள் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களை பொருந்து கொள்ளட்டும். சமூக சேவை என்றது வாக்குறுதிகள் அல்ல, செயல்களில் தான் அந்த விடயங்கள் வெளிப்பட வேண்டும். அந்த செயல்களை யாருக்கும் தெரியப்படுத்தணும் என்ற எந்த எண்ணமும் ஒரு இடத்துல இல்லை. ஆனால் உறுதியான ஈமானோடு யாரும் தெரியணும் என்ற எண்ணமும் இல்லாம நல்ல முறையில அல்லாஹுக்காக வேண்டி ஒவ்வொரு செயல்களையும் நீங்கள் செய்து வர்றதை எனக்கு நல்லா விளங்குது. ஒரு ஊடகராகவும் ஒரு சமூக சேவையாளராகவும் அல்லாஹ் உங்களிடம் ஒப்படைத்த இந்த பொறுப்பை நீங்க நேர்மையோட சுமந்து செல்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் ஊடாக வலது குறைந்தவர்களுக்கும் விசேட தேவையுடையவர்களுக்கும் நடக்க முடியாதவர்களுக்கும் சர்க்கரை நாற்காலிகளை நீங்கள் இலவசமாக வழங்கினீங்க. எனக்கும் அந்த தேவை ஏற்பட்டு என்னுடைய பாட்டி என் தந்தையுடைய தாய் அவருக்கும் அந்த ஏற்பாடு செய்து தந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவங்க மனதால துவா செஞ்சாங்க. அந்த துவாவிலே விளங்கிடுச்சு நீங்க எந்த முறையில இந்த சேவைகளை இஹ்லாஸான முறையில செய்யறீங்கன்னு. எங்களோட பார்வையில இது ஒரு உதவி அல்ல, நீங்க செய்யற பெரிய ஒரு தியாகமும் சமூக சேவையுடைய அக்கறையும் அதுல விளங்கிச்சு. இது அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கிய மரியாதையை மீட்டு கொடுக்கும் ஒரு அமானத். அல்லாஹ் உங்களுக்கு அளித்த இரக்கத்தினால வேற யாருக்கும் இந்த பாக்கியத்தை கொடுக்காம புறம்பாவ மண்ணில உங்களை இந்த சமூக சேவைக்கு தெரிவு செஞ்சிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். மனதால சந்தோஷமான ஒரு விடயமாக இருக்குது. திக்வா சூறாவளி பல குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை சிதைத்த போது என கண்ணால பார்த்த ஒரு செய்தி. பல பல தேவைகளுக்கு நெருக்கடியான சந்தர்ப்பங்களில் நெருக்கடியான சூழல்களில் மாட்டிக்கொண்ட நேரத்துல தேவையானவர்களுக்கு தேவையான விடயங்களை உங்களோட உயிரை கூட துச்சமாக கஷ்டங்கள் சிரமங்கள் இருந்தும் கூட அவர்களுடைய காலடிக்கே போய் நீங்க இந்த சேவைகளை செய்யறத நாங்க எல்லாரும் நன்றாக விளங்கி வச்சிருக்கிற உண்மை. மக்களுக்கு தேவையான உடற்பொருட்களை திரட்டி அவர்களுக்கு கேட்பதற்காக காத்திருக்காமல் அவர்கள் கைகளுக்கே சென்று மனிதநேயத்துடன் வழங்கினீர்கள். இந்த பாதை எளிதானதல்ல பஸ்லான். இந்த வேலையை இந்த சமூக சேவையை யாரு செய்தாலும் அவர்களுக்கு கல்லடிகளும் வரும், பொல்லடிகளும் வரும், சொல்லடிகளும் வரும். ஆனால் இந்த சவால்களை தாங்கிக் கொள்ளாமல் சேவைகளை இந்த பாதையில் வைத்த காலை பின் வைக்காமல் நல்ல முறையில் ஈமானோடு செய்து வாருங்கள். நானும் உங்களுக்கு அதற்காக வேண்டி துவா செய்கிறேன். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் பொறுமதியானது, உங்களுடைய ஒவ்வொரு செயலும் ஒரு பாடமாக இருக்கிறது. நீங்க செய்யற இந்த சேவைகளை பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நானும் ஒருத்தராக இருந்து இந்த சேவைகளை செய்ய வேண்டும் என்ற ஆசை எனக்கும் பிறக்கிறது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் எனக்கும் அதை நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், இந்த அடியாரின் சேவைகளை உன் திருப்திக்காக ஏற்றுக்கொள். யா அல்லாஹ், ஃபஸ்லான் செய்யக்கூடிய இந்த சேவைகளை இஹ்லாஸான முறையில் உனக்காக வேண்டி செய்கிறார். யா அல்லாஹ், அவருடைய ஒவ்வொரு சேவைகளையும் ஒவ்வொரு பொது சேவைகளுக்கும் சமூக சேவைகளுக்கும் நீ என்னென்ன தௌஃபீக்கை கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறாயோ, என்னென்ன கண்ணியத்தை உலகத்தில் கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறியோ அதை அத்தனையும் நீ கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ், ஃபஸ்லானுக்கு ஆபியத்தான ஆரோக்கியமான நோயில்லாத நீண்ட ஆயுளையும் ஹலாலான சுபீட்சமான சாந்தியும் சந்தோஷமும் நிறைந்த வாழ்க்கையை இரு உலகிலும் நசீபாக்குவாயாக. அவருடைய உள்ளத்தில் இருக்கும் கவலைகளையும் சுமைகளையும் நீக்கி உன் ரஹ்மத்தால் அவரை சூழ்ந்து கொள்வாயாக. அவரை போன்ற மனிதநேய மனங்கள் இந்த சமுதாயத்தில் பலரால் உருவாக எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த அடியாரின் தந்தை கபராலியாக இருக்கிறார் நாயனே. இந்த வேலையை செய்வதற்கு ஒரு பாடகமாக ஒரு முன்மாதிரியாக இவருடைய தந்தை இவருக்கு அதை பாடத்தை புகட்டிவிட்டு இவ்வாறுதான் உலகத்தில் வாழ்ந்தால் வாழ வேண்டும் என்பதை செய்து காட்டிவிட்டு இப்பொழுது உன்னிடத்திலே வந்திருக்கிறார். யா அல்லாஹ், எனவே அவருடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பாயாக. அவருடைய கபரை விசாலமாக்கி வைப்பாயாக. அவருடைய கபரை கண்ணுக்கு எட்டாத தூரம் விசாலமாக்கி வைப்பாயாக. கபரில் கொடுக்கப்படக்கூடிய பயங்கரமான வேதனையை தொட்டும் அவரை நீ பாதுகாப்பாயாக. நீ வாக்களித்த
ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்தை அவருக்கு நசீபாக்குவாயாக. கபரில் கொடுக்கப்படக்கூடிய பயங்கரமான வேதனை தொட்டும் அவரை நீ பாதுகாப்பாயாக. திரும்பவும் உன்னிடத்தில் கேட்கிறேன் யா அல்லாஹ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தில் நபிமார்கள், சித்திகீங்கள், சுஹதாக்கள், சாலிஹீங்களுடன் அவருக்கும் இடமளிப்பாயாக. அவரை பிரிந்திருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அவருடைய பிரிவின் காரணத்தினால் கவலையோடு இருக்கக்கூடிய ஃபஸ்லானுடைய தாய், அவருக்கும் ஆபியத்தான ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுப்பதோடு ஃபஸ்லானுடைய குடும்பம், அவருடைய மனைவிகள், அவருடைய குழந்தைகள் அத்தனை பேருக்கும் சாந்தியம் சமாதான முறையில் நிம்மதியாக ஆபியத்தோடு உன்னுடைய தௌஃபீக்கோடு ஈமானோடு உலகத்தில் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா வதகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.